வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்க பத்ரி பேசுறேன். திமுக கூட்டணி சார்பாக நம்மவர் கமல்ஹாசன் அவர்கள் பிரச்சாரம் செய்வார் அப்படின்னு சொல்றாங்க. அதற்கான வேன் ரெடியா இருக்கு அப்படிங்கிற தகவலும் கிடைச்சது. விரைவிலேயே, அதாவது இன்றோ அல்லது நாளையோ பிரச்சாரத்தை ஆரம்பிப்பாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு 9ஆம் தேதி கேரளா, பாண்டிச்சேரி அந்த மாதிரியான மாநிலங்கள்ல எல்லாம் இப்ப தேர்தல். ஸோ 9ஆம் தேதி அங்கெல்லாம் தேர்தல். இப்ப 23 நம்ம தமிழ்நாட்டில் 23 தேர்தல், ஏப்ரல் 23ங்கிறப்ப 22, 21 மாலையோட பிரச்சாரம் முடிஞ்சிடும். ஈவினிங் 5 o'clock. ஸோ இன்னைக்கு ஆரம்பிச்சா கூட ஒரு 12 நாள், கரெக்டாக 12 நாள் தான் பிரச்சாரம் பண்ண முடியும். முக்கியமான பகுதிகளுக்கு தான் போக முடியும். 12 நாளும் ஃபுல்லாக பண்ண முடியாது. வெயில் நேரத்துலலாம் நம்ம போக முடியாது. காலையில சீக்கிரம் கிளம்பி 11 மணிக்குள்ள சில பகுதிகளை கவர் பண்ணலாம். ஈவினிங் கவர் பண்ணலாம். ஈவினிங் 5 மணிக்கு 6 மணிக்கு மேல சில பகுதிகளை கவர் பண்ணலாம். செலக்டடா சென்னையில மட்டும் பண்ணுவாரா, இல்ல வேற விரும்பி கூப்பிட்டவங்களுக்காக கூப்பிடுற நிறைய பேர் வந்து கூப்பிட்டுருக்காங்க. கம்யூனிஸ்ட்லாம் நேராக வந்து கூப்பிட்டுருக்காங்க. ஒருவேளை அந்த தொகுதிகளுக்கு ஸ்பெஷலா போய் அவங்களுக்கு பிரச்சாரம் பண்ணுவாரா அப்படின்னு தெரியல. ஆனா நிச்சயமா பிரச்சாரம் பண்ணுவார் அப்படிங்கறது மட்டும் உறுதியா சொல்ல முடியுது. ஏன்னா கூட்டணி கட்சிகளோட கொடியெல்லாம் பார்த்தேன், கட்டியிருந்தாங்க. அதுல மக்கள் நீதி மையத்தோட கொடியை முக்கியமா கட்டியிருந்தாங்க. அதே நேரம் மற்ற தொகுதிகளில் வந்து வேட்பாளர்கள் பிரச்சாரத்தோட மக்கள் நீதி மையம் தொண்டர்கள் கொடியோட இருந்ததை பார்த்தேன். மதுரை, தூத்துக்குடி இந்த மாதிரி பல பகுதிகளில் இதை என்னால் பார்க்க முடிஞ்சது. அதனால நம்மவர் கமல்ஹாசன் அவர்களது பிரச்சாரம் ஒரு குறிப்பிட்ட தொகுதியில் செலக்டிவா இருக்கும். ஏன்னா நாட்கள் இன்னும் ஒரு 12 நாள் தான் இருக்கு. இந்த 12 நாளைக்குள்ள அவர் எத்தனை நாள் பிரச்சாரம் பண்ணுவாரு, எந்தெந்த தொகுதி பிரச்சாரம் பண்ணுவாருங்கிறது அதிகாரப்பூர்வமா விரைவில் அறிவிப்பாங்கன்னு நம்புறேன். விருப்ப மனு வாங்கிக்கலாம். விருப்ப மனுக்கு யாரெல்லாம் பணம் கொடுத்துருந்தாங்களோ அவங்கெல்லாம் அவங்களது தொகையை வந்து திருப்பி வாங்கிக்கலாங்கிற அறிவிப்பு வெளியில வந்துருச்சு. இந்த நேரத்தில் வந்து நார்த் அமெரிக்கா மக்கள் நீதி மையம், ஸோ அதனுடைய தலைவர் வந்து ஒரு ஞாயிற்றை கைமறைப்பாரில் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகா ஒரு கட்டுரை எழுதியிருக்காரு. அதுல வந்து மக்கள் நீதி மையம் தலைவர் நம்மவர் கமல்ஹாசன் அவர்கள், அவர் எப்படிப்பட்டவர், அவருடைய குணம் என்ன அப்படிங்கிறத ரொம்ப அழகா அவர் அந்த கட்டுரையில சொல்லியிருக்காரு. இப்ப வந்து நம்மவர் படிப்பகம் அப்படிங்கிற விஷயங்களை வந்து அவங்க தான் முதல்ல ஆரம்பிச்சாங்க. மதுரையில வந்து முதல்ல, அதாவது ஒரு இடத்த வாங்கி அந்த இடத்துல ஒரு டிஜிட்டல் லைப்ரரி வித் வைஃபை ஃப்ரீ, பிளஸ் வந்து அவங்களுக்கு வந்து என்னென்னலாம் இப்போ டிஎன்பிஎஸ்சி எழுதணுமா, எதெல்லாம் எழுதணுமோ அதெல்லாம் ஃப்ரீ கோச்சிங். ஆஸ்பிரன்ஸ் இருப்பாங்கல்ல, நீட் எழுதணும்னு ஆசைப்படுவாங்க, டிஎன்பிஎஸ்சி எழுதணும்னு ஆசைப்படுவாங்க, ஐபிஎஸ் எழுதணும்னு ஆசைப்படுவாங்க. ஸோ இந்த காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கெல்லாம் ஃப்ரீ கோச்சிங் கொடுக்குறாங்க. அதாவது அதில் ஏராளமான புத்தகம் இருக்கும். அது டிஜிட்டல் லைப்ரரி, வைஃபை ஃப்ரீயாக இருக்கும். அதில் காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ஃப்ரீயாக உதவிகள் பண்ணப்படும் பின்தங்கிய பகுதிகளில். ஸோ முதல்ல மதுரையில பண்ண உடனே அது நேரா கமல்ஹாசனை வந்து திறந்து வச்சுட்டு பார்த்து பாராட்டினாரு. அதுக்கப்புறமாக 2 பிளான் பண்ணாங்க. ஒன்று வந்து பரமக்குடி, இன்னொன்று வந்து அருப்புக்கோட்டை. அதில் பரமக்குடின்னு ஒன்னே பரமக்குடியை நான் பார்த்துக்கிறேன்ட்டாரு. அதாவது இதுக்கு வந்து பல லட்சங்கள் செலவாகும், 50-60 லட்சம் ரூபா கிட்ட செலவாகும், அதை நான் பார்த்துக்கிறேன்ட்டாரு. ஸோ அது வந்து பிளான் பண்ணதோட கொஞ்சம் டிலே ஆனாலும், அது நவம்பர்லேயே பிளான் பண்ணது வந்து மழையினால கொஞ்சம் டிலே ஆகி ஜனவரி மாதம் திறந்தாங்க. அவர் கொஞ்சம் கூட இம்பேஷண்ட்டே ஆகலை, பொறுமையாக இருந்து சரியான நேரத்துக்கு முன்னாடியே செக்கெல்லாம் கரெக்டாக அவங்களுக்கு அனுப்பிச்சி விட்டு பாஸ் பண்ணி விட்டு, இப்போ 50 லட்சம் அப்படின்னா மொத்தமாக 50 லட்சத்தை கொடுக்க மாட்டாங்க. ஆரம்பிக்கும் பொழுது ஒரு தொகையை கொடுப்பாங்க. அடுத்து அந்தந்த கான்ஸ்டன்ட் இன்டர்வல்ல வந்து தொகையை அனுப்பிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அதை கரெக்டாக பண்ணி கொஞ்சம் கூட லேட் இல்லாமல் எப்பொழுதுமே எப்போ வேணாலும் பேசலாங்கிற அந்த ஒரு இதையும் ஏற்படுத்தி கொடுத்து ரொம்ப அழகா பரமக்குடி, அருப்புக்கோட்டை 2 இடத்துலையும் ஒரே நாளில் திறந்தாங்க. பிரமாதமான விழா நடத்தி அதை திறந்தாங்க. இப்ப வந்து அதாவது ஒரு ப்ரொடியூசர் செட்டுக்கே வரமாட்டாரு, என்ன வேணுமோ பண்ணுவார்னு சொல்லுவாங்கல்ல சினிமா பாணியில, அந்த மாதிரி நடந்துகிட்டாரு அப்படின்னு எழுதியிருக்காரு. இப்ப வந்து அடுத்த லைப்ரரிக்கு செக் ரெடி அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அப்படிப்பட்டவரை இவர்கள் வந்து இந்த 30 லட்சம் வாங்கி தான் அவர் அதுல தான் ஏதோ குடும்பம் நடத்த போற மாதிரி எழுதின இந்த வன்மத்தோடு பரப்புன செய்தி பரப்புன
பல பேர்ல வந்து மிக முக்கியமானவர் சவுக்கு சங்கர். அவர் தான் நிறைய பதிவு போட்டாரு. அவர் நேற்று கைது செய்யப்பட்டிருக்காரு. அவர் வந்து 30ஆம் தேதி வந்து அவரை சரண்டரா சொல்லியிருந்தாங்க. மெடிக்கல் ரீசன்னால அவர் ஜாமீன்ல இருந்தாரு. 30ஆம் தேதி அவர் வந்து சரண்டர் ஆயிருக்கணும். சரண்டர் ஆகாம அவர் வெவ்வேறு மாநிலங்கள்ல இருந்தார். நேற்று அவரை கைது பண்ணியிருக்காங்க. ஸோ அதான் கமலஹாசனுக்கு வந்து கெடுதல் நினைப்பவர்கள் அவர்கள் வந்து அதற்கான பலனை அனுபவிப்பார்கள் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் சவுக்கு சங்கர். இன்னும் பல சவுக்கு சங்கர்கள் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் உரிய நேரத்தில் உரிய விதமான தண்டனையை காலமே கொடுக்கும். அதாவது காலம் வந்து பார்த்து செய்யும் எல்லாரையும். நேற்று தான் 12 நாள் சீஸ்ஃபயரு, 14 நாள் சீஸ்ஃபயரு, எந்த விதமான போரும் இருக்காதுன்னு நம்ம நினைச்சா அதை மீறி இஸ்ரேல் வந்து லெபனான்ல அட்டாக் பண்ணி ஹாஸ்பிட்டல் ஸ்கூல்ஸ் எல்லாம் அட்டாக் பண்ணி 70-80 பேர்கிட்ட அங்க இறந்து போயிட்டாங்க. இது வந்து சீஸ்ஃபயர்னு சொல்லிட்டு போர் வந்ததுங்கிறது வந்து மிக 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 தவறான ஒரு விஷயம். ஸோ இப்போ அவங்க திருப்பி அடிக்க ஆரம்பிப்பாங்க. இந்த போர் வந்து ஒரு முடிவுக்கு வரப்போறது இல்லை. இப்போ அமெரிக்கன் ஆர்மியும் ஆரம்பிச்சிட்டாங்க போல் இருக்கு. இப்போ சீஸ்ஃபயர்னு சொல்லி அது 24 hours கூட அந்த போர் ஒப்பந்தம் நடக்கல. ஸோ இப்போ இது வந்து மிகப்பெரிய உக்கிரமான போரா மாறும். அவன் மூடிட்டான் அந்த இதை, ஹார்மோஸ் ஸ்ட்ரைட்டை மூடிட்டான். யாருக்கும் இஸ்ரேல் அமெரிக்காக்கெல்லாம் அவங்க கப்பல்லாம் விடமாட்டேன்னு சொல்லி அவன் மூடிட்டான். இது இன்னும் மிகப்பெரிய ஒரு போரா மாறப்போகுது. இதனுடைய விளைவுகள் வந்து இவரை வந்து இம்பீச் பண்ண கூட வாய்ப்பு இருக்கு. டொனால்டு ட்ரம்ப் அமெரிக்கன் பிரசிடென்ட்டை வந்து இம்பீச்மெண்ட் பண்ண கூட வாய்ப்பு இருக்கு. அவர் வந்து அமெரிக்க சரித்திரத்திலேயே மோசமான ஒரு அதிபரா வந்து மாறுவாரா அப்படிங்கிற மாதிரியான டிபேட்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு. இது வந்து இஸ்ரேல் பண்ணதுங்கிறது ரொம்ப ரொம்ப தவறான ஒரு விஷயம். போர் ஒப்பந்தம்னு சொல்லி இப்பதான் கொஞ்சம் நிம்மதி பெருமூச்சு விட்டு 24 hours கூட ஆகல, அதுக்குள்ள அட்டாக் பண்ணி டோட்டலா ஒட்டுமொத்த ஒப்பந்தத்தையும் குலைச்சு இது வந்து மிக மோசமான நிலைமைக்கு போறது தான். ஏன்னா அவங்களுக்கு பிரச்சனை இல்லை, பட் மற்ற நாடுகளுக்கெல்லாம் எவ்வளவு பெரிய பிரச்சனை. இதுல வந்து பாகிஸ்தான் வந்து நாங்க மத்தியஸ்தம் பண்ணி பெரிய அளவுல நாங்க போரை நிப்பாட்டிட்டோம்னு பெருமை தேடிக்கிட்டாங்க. 24 மணி நேரம் கூட அல்ல, மூஞ்சில கரிய பூசியாச்சு. IPL 2026 நேத்திக்கு பெஸ்ட் மேட்ச் அமைஞ்சது குஜராத் டைட்டன்ஸ் வர்சஸ் டெல்லி கேபிட்டல்ஸ். ஸோ முதல்ல குஜராத் டைட்டன்ஸ் பேட்டிங் ஆடினாங்க. 210 அடிச்சாங்க. ஒரு 15-20 ரன் ஷாட். கடைசி 3 ஓவரில் ஆக்சலரேட் பண்ண முடியல. 210ங்கிறது நல்ல டோட்டல். ஆனால் சின்ன கிரவுண்டு, அதில் வந்து எப்படி இதை கண்டெயின் பண்ண போகிறாங்க அப்படின்னு நம்ம யோசித்தோம்னா போலிங் பிரமாதமாகவே இருந்தது. குறிப்பாக ரஷித் கானுடைய போலிங் குஜராத் டைட்டன்ஸ் 3 விக்கெட் எடுத்து பிரமாதமாக போட்டார். கடைசியில் வந்து டேவிட் மில்லர் அவர் வந்து இன்ஜுரி ஆகி ரிட்டையர்ட் ஆகி உள்ள போனாரு. திருப்பி வந்து பிரமாதமா விளையாண்டாரு. கடைசி 2 ஓவர்ல 36 ரன் அடிக்கணும், ஆல்மோஸ்ட் அடிச்சிட்டாரு. அந்த 5வது பால், அதாவது இன்னும் ஒரு பால் இருக்கு, 5வது பால்ல ஒரு சிங்கிள் ஓடி இருந்தாருன்னா ஸ்கோர்ஸ் டை ஆயிருக்கும். அடுத்த பால்ல நம்ம குல்தீப் யாதவ் அவுட்டா இருந்தா சூப்பர் ஓவருக்காவது போயிருக்கும். அந்த நேரத்தில் அந்த பிரெயின் ஃபேடிங் மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அது என்ன திங்க் பண்றதுன்னே தெரியாம ஓடாம விட்டாரு. ஒரு சிங்கிள் ஓடி இருக்கலாம். இப்போ மேட்சே போச்சு. அடுத்த பாலும் மெய்டன் பண்ணி ரன் அவுட் ஆக்கி பிரசித் கிருஷ்ணா ஸ்லோயர் போட்டாரு. அழகா ஜாஸ் பட்லர் அதை விக்கெட் கீப்பர் ரன் அவுட் ஆடிச்சு. மேட்சை 1 ரன் வித்தியாசத்தில் குஜராத் டைட்டன்ஸ் ஜெயிச்சிட்டாங்க. அவங்களோட ஃபர்ஸ்ட் வின்னை ரெக்கார்ட் பண்ணிட்டாங்க. இந்த மேட்சை பார்க்காதவங்க ஹைலைட்ஸை பாருங்க. பயங்கர ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட ஹார்ட் பிரேக்கிங்காக இருந்தது. டேபிள்ஸ் டர்ன் ஆக ஆரம்பிச்சிருக்கு. அடுத்தடுத்த மேட்ச் பார்ப்போம். ஏன்னா லாங் டோர்னமெண்ட் இது வந்து இன்னும் 2 மாசத்துக்கு இருக்குங்கிறப்ப யார் வேணாலும் மேலே வரலாம். அதனால நம்பிக்கையை விடாம எந்த டீமை சப்போர்ட் பண்றீங்களோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க.